Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Majestic Tech தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேஜிக்கல் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் தான் நம்ம வந்து செய்ய போறோம். அதாவது எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாம நம்ம வந்து ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் வந்து செய்ய போறோம். அதாவது வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷனை வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் புக்ஸ்லலாம். ஸோ அந்த மெத்தடால நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்ய போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரிங்க்லர் செய்யறதுக்கு நமக்கு வந்து தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்ட்ரா நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய நான் வந்து கம்பி வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கம்பி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்சுலேஷன் டேப் நான் வந்து எடுத்திருக்கேன். இதே போல் வந்து சார்ட் பேப்பரை நான் வந்து ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் வந்து நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டில் நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போடணும். இதுக்காக நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ட்ராவில். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிசரை எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரா வந்து ஹாஃப் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணணும். அதாவது பெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணியிருக்க போலவே நீங்களும் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போலவே ரெண்டாவது பக்கமும் நம்ம வந்து அதே போல் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட்டில் நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போடணும். நான் சேஃப்டி பெண்ணை வச்சு நான் வந்து ஹோல்ஸ் போடுறேன். அதாவது அந்த கம்பி போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போடணும். இப்போ நம்ம வந்து அந்த கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணலாம் அந்த ஹோல்ஸ்குள்ளே. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கம்பியோட அந்த 2 ஸ்ட்ரா பீசஸும் நம்ம வந்து போட்டு நம்ம வந்து டேப் வந்து சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றணும். இதே போல் நான் வந்து ஸ்ட்ராங்காக நான் வந்து ஒட்டிடுறேன். ஸோ இதே போல் நம்ம வந்து ஒரு கம்பியில் நம்ம வந்து இதே போல் வந்து பெண்ட் பண்ணி நம்ம வந்து மடக்கி நம்ம வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே கம்பியில் நம்ம வந்து ஒரு எஸ் ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம வந்து மடக்கி வச்சுருக்கோம். கட்டிங் பிளேயரை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஸ்ட்ரா நம்ம வந்து எடுத்துருந்தோம். நம்ம வந்து 2வது ஸ்ட்ரா எடுத்து நம்ம அதில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டேப் வந்து சுற்றணும். எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கம்பி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராவோடு போட்டு நம்ம வந்து சுற்றி டேப் ஓட்டிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இன்சுலேஷன் டேப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கம்பியோட ஒட்டியாச்சு. ஸோ ஸ்ட்ரா அப்படின்னு தெரியக்கூடாது, நான் வந்து டிசைனுக்காக நான் வந்து அங்கங்கே ஒரு பீஸ் ஆஃப் வந்து அந்த டேப் வந்து சுற்றி விட்டுடுறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து டேப் வந்து சுற்றி விட்டுடுறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கிட்ஸ் விளையாடும் போது இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. ஸோ அதனால் நான் வந்து டேப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரிப்பை நம்ம வந்து ஜிக்ஸாக்காக நம்ம வந்து மடக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டர்பைன் வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிப்போட அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சார்ட்டோட அந்த டாப்பில் மட்டும் நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஒன் சைடு மட்டும்தான் நம்ம வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ
க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதே போல் நம்ம வந்து ஒரே இதாக நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டர்பைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒன் சைட் போட்டனால தான் நமக்கு டர்பைன் வந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்டார் ஷேப்பில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்டிங்காக நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்ட்ரா வந்து ஸ்ப்ரிங்கிள் இப்படி சுற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். நீங்களும் இதே போல் செய்யறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்கிள் ஆகுது அப்படின்னு பார்த்துருங்க. ஸோ இன்னொரு ஸ்ட்ராவில் நம்ம வந்து செஞ்சுருந்தோம் இல்லையா கம்பியெல்லாம் வச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இதோட வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க டர்பைனை வந்து அதை வந்து சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். சென்டரில் போட்டால் மட்டும் போதும், நம்ம வந்து ஸ்டெடியாக நிற்கும். இதை நீங்கள் வேறு க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெடியாக நிற்காது. ஸ்ப்ரிங்க்லர் வந்து கரெக்டாக நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரா வழியாக நமக்கு வந்து ஏர் வரும். ஸோ அதனால் டர்பைன் சுற்றும். ஸோ கீழேயும் சேர்ந்து சுற்றும் போது நமக்கு வந்து கீழே இருக்க வாட்டர் வந்து சைடில் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகும். இந்த வீடியோல எனக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துப்போம். ஜஸ்ட் இது ஒரு டாய் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு கார்டன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மெத்தட்ல வந்து ஒரு பெரிய அளவுல செஞ்சு ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ எனர்ஜில நீங்க வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் வந்து செய்யலாம். ஒரு சிம்பிளான ப்ராசஸ். இது வந்து நீங்க வந்து உங்க பெரிய கார்டன் ஒரு பெரிய அளவுல நீங்க வந்து ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து என்னால வந்து ஊத முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டர்பைனுக்கு பதில் நம்ம வந்து ஒரு ஃபேன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபேன் வந்து எப்பெல்லாம் சுத்துதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்து சுத்தும் போது நமக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் ஆகும். ஸோ இதான் வந்து ப்ராசஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு டர்பைனுக்கு பதில் நீங்க வந்து ஒரு ஃபேன் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய கார்டனுக்கோ பெரிய ஃபார்முக்கோ நீங்க வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஃபேன் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதே போல நீங்க வந்து ஒரு பெரிய சைஸ்ல வந்து நீங்க வந்து ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் வந்து ஒரு விண்ட் எனர்ஜிலே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். ஸோ ஏர் வந்து விண்ட் வந்து படும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டர்பைன் சுத்தும். ஸோ நீங்க வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.